பிஸியா இருக்கியா? அ, இல்ல இல்ல முருகன். அப்புறம் சரண்யா சொன்னா என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு. என்ன பேசிட்டு இருந்தீங்க? அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான். ஓஹோ, சரி. தங்கச்சி என்ன சொன்னா? அவளுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பிக்கு? அவனுக்கும் தான் பிடிச்சிருக்கான். அப்போ உனக்கு? எல்லாருக்கும் பிடிக்கிறப்போ நான் மட்டும் என்ன பிடிக்கல நான் சொல்லுவேன். அப்போ எல்லாருக்கும் பிடிச்சதுனால தான் உனக்கு பிடிச்சிருக்கா? புரியுது புரியுது. அப்புறம் வேற என்ன பேசுனீங்க? அன்னைக்கு வந்தப்போ நீங்க பிரியாணி பண்ணி கொடுத்தீங்களா? இன்னைக்கும் வெடி தேங்காய் பண்ணி கொடுத்தீங்களா? அடுத்து எப்ப வந்தா என்ன பண்ணி தருவீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன, என்னெல்லாம் வேணும்னு லிஸ்ட் போட்டு தர சொல்லு, செஞ்சு அசத்திடுவோம். சரி அப்புறம்? நான் போன் எடுத்தாலே எல்லார்கிட்டயும் படபடன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா உன்கிட்ட பேசும்போது மட்டும் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதோ ஒன்று உளறிட்டே இருக்கேன். இப்ப கூட பாரேன், நம்ம 2 பேரும் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா நான் எதுக்கு கூப்பிட்டனே மறந்து ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். சரி, எது கூப்பிட்டீங்க? சும்மா உன் கூட பேசணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். சரி இந்திரா, டைம் வேற ஆகுது, நீ போய் சாப்பிட்டு பாடு. சரி, நீங்களும் சாப்பிட்டு படுங்க. ம். உங்க வீட்ல அந்த வெடி தேங்காயை கொடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க எல்லாரும்? எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, எல்லாரும் சாப்பிட்டாங்க. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு முருகன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற பெஸ்ட் கிஃப்ட். நானே இது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். என்ன? அண்ணன் அண்ணி கார்த்தி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டாங்க என்னைய. ஏன், என்னாச்சு? நீ வெடி தேங்காய் பண்ணி கொடுத்ததெல்லாம் ஓகே தான், ஆனா காஸ்ட்லியா கிஃப்ட் வாங்கி கொடுக்காம 300 வயல எல்லாத்தையும் முடிச்சிட்டியேன்னு நீ சரியான ஆளுதான் அப்படின்னு சொல்லி செஞ்சு விட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முருகன். உனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்திரா, இருந்தாலும் எனக்கு உனக்கு ஒரு முறையான gift வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு கொடுக்கணும் போல இருக்கே. உனக்கு நல்ல கிஃப்டா ப்ராப்பரா இதுதான் கிஃப்ட்னு சொல்ற மாதிரி சூப்பரான கிஃப்டா கல்யாணத்துக்கு வாங்கி தரேன். ஓகே? ஐயோ முருகன், நான் அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்ல. நான் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பல்ல? கண்டிப்பா. அதுக்கு என்ன, சந்தோஷமா வாங்கிப்பேன். அப்போ வெயிட் பண்ணு, ஒரு சூப்பரான கிஃப்டா வாங்கி தரேன். இன்னைக்கு அசத்துனதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வேற வேற லெவல்ல அசத்த போறேன். நீ வெயிட் பண்ணி பாரு. சரி சரி சரி, போதும். கணேச மாமா சொன்ன பிரியாணி விக்கிற ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா இது அப்பா கிட்ட சொல்லி எப்படி சம்மதம் வாங்குறதுன்னு தெரியலையே. முருகண்ணே, gift கேன்சல். வா அப்படியே கிளம்பலாம் வா. டேய் டேய் டேய், ஏன்டா? பின்ன என்னண்ணே, அப்பா கிட்ட சொன்னா எப்படி ஒத்துப்பாரு? அப்பாக்கே தெரியாம பண்ண போறோமா? அண்ணே, பிளானே அதானே. சரிதான், ஆனா அப்பாக்கு தெரியாம எப்படிடா பண்ண முடியும்? அண்ணே, அப்பாக்கு தெரிஞ்ச எப்படி நான் ஒத்துக்குவாரு? ஏன்னா நம்ம மிஸ் சைவ மிஸ், நம்ம போய் பிரியாணி போட போறோம்னு சொன்னா மனச நம்மளுக்கு கொத்து பரோட்டா போட்டுற மாட்டாரு. கரெக்டா சொன்ன. நீ சொல்றது சரிதான், ஆனா நம்ம மெஸ்ஸுக்குள்ள வச்சா பிரியாணி பண்ண போறோம், வெளியில கடையில வச்சு தானே போடுறோம். இத போய் அப்பா கிட்ட சொன்னா, ஆமா நீ சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு போய் போடு அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாரா?